நீயா நானால ஒரு எபிசோடில் கோபிநாத் சார் ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் ஒரு பையனை காதலிக்கிறீங்க, ஹீ இஸ் நாட் அப் டு த மார்க், இப்போ திருமண பேச்சு வருது, உங்கள் வீட்டில் சொல்கிறாங்க அவங்க நம்மளோட பொசிஷன் இல்லை, அந்த பையன் அவ்வளோவா சம்பாதிக்கிறது இல்லை, அதனால் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் சொல்லுது, இல்லை சார், நான் காதலிச்ச பையனை என்னால் விட முடியாது, நிச்சயமாக நான் அவங்க கூட தான் நிற்பேன்னு. லவ்வுக்காக ஃபேமிலி, வெல்த் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணுற இந்த மாதிரி சில பொண்ணுங்களை தான் நம்ம பசங்க ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் பசங்களுக்காவது தோன்றது என்னென்னா, பொண்ணுங்க அன்பை காமிக்க என்ன பண்ணாலும் இவன் நம்ம கூடயே தான் நிற்பான் அப்படிங்கிற ஒரு தைரியம். அதனாலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆஃபீஸ்லனா அங்கே புதுசாக ஒரு பொண்ணு பார்க்குறது, காலேஜ்லனா அங்கே புதுசாக ஒரு பொண்ணை பார்க்குறது. அப்படி நீங்கள் இன்னொரு பொண்ணை தேடி போனீங்கன்னா நிச்சயமாக அந்த பொண்ணுங்களை ஏமாற்ற தான் செய்வான். நீங்கள் மறுபடியும் இந்த பொண்ணுக்கிட்ட தான் வரணும். ஆனால் உங்கள் ட்ரஸ்ட்டோ ரிலேஷன்ஷிப்போ முன்ன மாதிரி இருக்காதுங்க. ஏன்னா நம்பிக்கை ஒரு தடவை உடஞ்சி போச்சுன்னா மறுபடியும் அது சரியாகவே ஆகாது. எல்லாமே உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு பொண்ணு உங்கள் லைஃப்பில் இருந்தால் நீங்கள் ரொம்ப லக்கிங்க. அந்த மூமெண்ட்டை செரிஷ் பண்ணுங்கள். அந்த பொண்ணுக்கு எவ்வளோவா லாயலாக இருக்க முடியுமா அவ்வளோவா லாயலாக இருங்க. வாங்க பேசலாம். இது உங்களுக்கான இடம் பெண் பேச்சு.